பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க. ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். கர்த்தரினோடு பேசணும், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னு சொல்லி ஜெபிப்போமா. அன்பின் தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே விடுதலை வாச ஜெபத்தில் இணைந்து இருக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் தேவ வல்லமை இறங்குவதாக. இன்றைக்கு ஆண்டவரே பேச போகிற ஆண்டவரே வார்த்தை வெளிப்படுத்த போகிற இந்த நாளிலே இதை கேட்கிற யாவரும் கேட்டு அதன் பயனடைய உதவி செய்யுங்க. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு யாரெல்லாம் ஆண்டவரே தேவனோடு பேசணும் என்று சொல்லி உடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிறாங்க, அவர்கள் மத்தியில தேவ வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, தேவ ஆவியானவர் நீர் பேசுவீராக. தேவ பிரசன்னத்தினால நிரப்பி பேசுகிற வார்த்தைகள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் மாற்றுங்க. ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சத்தமே வரல. ஹல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கிறோம்னு காட்டணும்னா அல்லேலூயா சொல்கிறது. ஆமென். தேவ நாமத்தை நம் மகிமைப்படுத்த, தேவ நாமத்தை உயர்த்துவது தான் நமக்கு சந்தோஷம். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்கிறீங்க? ஆமென். இன்றைக்கு நாம் வசனம் வாசித்தோம். உபாகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இங்கு சொல்லப்பட்டிருக்கு, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் என் தேவன் இரக்கமுள்ள என்று சொல்கிறீங்க? ஆமீன். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நம்முடைய தேவன் அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவன். அதை குறித்து தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்று இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிறவர்களும் நிறைய பேர் நிறைய தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி தானே? நாம் மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே தவறுகள் செய்கிறோம். அதிலிருந்து வெளியே வருவதும் நம்மளால் என்ன பண்ண முடியல, வெளியே வர முடியல. இந்த தவறு செஞ்சிட்டோம், அல்லது சீரியல் பார்ப்பது தவறு, அல்லது மற்றவர்களை திட்டுவது தவறு, மற்றவர்களிடத்தில் விரோதமாய் பேசுறது தவறு, மற்றவர்களுக்கு தீங்கு விளைப்பது தவறு. இப்படிப்பட்ட தவறுகளை நாம் செய்கிறோம். நிறைய பேர் இந்த உலகத்தில் நிறைய பாவங்களும் செய்து கொண்டிருக்காங்க. ஆமென். அந்த பாவத்தை விடவும் முடியாதபடி என்ன பண்ணுறாங்க, அந்த பாவத்தை நான் விடணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன பண்ண முடியல, அந்த பாவத்திலேருந்து என்னால் வெளியே வர முடியல அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படியே இருந்து சொல்லி சொல்லி அந்த பாவத்திலே அழிந்து போகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட பாவிகளுக்கு தன்னுடைய தவறுகளால் வருகிற பாவங்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, ரத்தம் சிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ரத்தம் சிந்துகிறது மாத்திரமல்ல, உனக்காக எனக்காக அவர் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பத்தில், வேலையில், எங்கே பார்த்தாலும் சரி, ஒரு மனிதன் தவறு செய்தானா அவங்க மேலே இருக்கிறவங்களோ அல்லது கூட இருக்கிறவங்களோ மன்னிக்கவே மாட்டாங்க. ஆமென். அவங்க மன்னிக்கவே மாட்டாங்க. நிச்சயமாக மன்னிச்சிட்டாங்கன்னா பழையபடி அவங்க பேசவும் மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னித்து அதை மறந்து மீண்டும் அதை என்ன பண்ண மாட்டார், திரும்பி பார்க்கவே மாட்டார். அதுதான் நம் தேவனுடைய விசேஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறாரு. உன்னுடைய தேவைகளை சந்திப்பதில் உன்னுடைய என்னென்ன தேவை என்பது கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. உன்னுடைய குறைகளை நிறைவாய் மாற்ற அவர் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் இரக்கம் என்பது இல்லாமல் போச்சு. ஆமீன். அன்பு என்பது இல்லாமலே போச்சு. அன்பு இல்லாமல் தான் எல்லா இடத்துல கொலை, பாலியல் வன்கொடுமை, அநேக பாவங்கள் அதிகமாக ஏற்பட்டு கொண்டிருக்கு. ஆமென். ஆனால் இந்த தேவனாகிய கர்த்தர் உங்கள் மத்தியில் கிறிஸ்துவ பிள்ளைகளாய், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுக்கு அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். நீ பாவங்களை செய்கிற, இந்த பாவத்தை விட்டு நான் வெளியே வரணும்னு நீ நினைச்சாலே போதும், உன் தேவனாகிய கர்த்தர் இறங்கி உன் பாவத்தை அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தருடைய இரக்கம் மகா பெரியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இரக்கம் எப்படிப்பட்டது? அப்பொழுது
தாவீது காத்தை நோக்கி, ஆமென். கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சில தவறுகள் செய்யும்பொழுது தேவனால் வருகிற தண்டனையை என்ன பண்ணது, ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். புரியுதுங்களா? நம்ம சில நாட்களில் சில காரியங்களில் நம்ம நிச்சயமாக தவறு செய்திருவோம். தவறு செஞ்சுட்டு ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் இந்த உபத்திரவம், ஏன் எனக்கு இந்த வியாதி, ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் இந்த கடன் பிரச்சனை, இது தீர முடியலையே, இதுலேருந்து வெளியே வர முடியல நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்ம செய்த தவறுகளினால தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வருது. அதை நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம அதை உணரணும். ஹல்லேலூயா. இதை நம்ம உணர்ந்து கொண்டோமானால் நிச்சயமாக இந்த தவறு, இந்த பாவத்திலிருந்து, அந்த உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் மீட்டு கொள்ள நமக்கு இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். ஆமென். இங்கே தாவீதை குறித்து நாம் பார்க்க முடியும். 2 சாமுவேல்ல சொல்லப்பட்டிருக்கு, தாவீது காத்தை நோக்கி. காத்துனா யாருக்கு தெரியும்? காத்துனா யார் தெரியுங்களா? காத்து என்பவர் யார்? அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஆமென். சாமுவேலை போல அவர் ஒரு தீர்க்கதரிசி. தாவீது கிட்ட காத்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, காத்திரிட பேச சில விஷயங்களை சொல்றாரு. சில விஷயங்களை சொல்லி நீ என்ன பண்ண, போய் தாவீது கிட்ட சொல்லு, நான் அவங்களுடைய என்ன பண்றேன். அதுக்கு நீங்க 13ஆம் வசனத்துல நீங்க வாசிங்களேன், அதுல நம்ம வாசிப்போம். போடுங்கப்பா 13. அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ? 7 வருஷம் அப்புறம் அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ? அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன போதுமா? இங்க காத்துக்கிட்ட கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்றார், 3 காரியங்களை குறித்து சொல்றார். என்னென்ன? 3 மாசம் என்ன பண்ண, உனக்கு சத்துருக்கள் வரணுமா, இல்லை 7 வருஷம் உனக்கு பஞ்சம் வரணுமா, இல்லை 3 நாள் உன் தேசத்துல வியாதி வருணுமா சொல்லி 3 காரியங்களை குறித்து யார் சொல்றது? காத்து என்ற தீர்க்கதரிசி தாவீது கிட்ட சொல்றாரு. ஏன்னா தாவீது ராஜா ஒரு சில தவறு செஞ்சிட்டாரு. இதற்கு தண்டனையாக கர்த்தர் என்ன பண்றாரு, இது காரியங்களை போய் சொல்லு, அவரு தவறு செஞ்சிட்டாரு, அதனை உணரும்படியாய் அவங்க தேசத்துல பஞ்சம் வரும்படியாகவோ அல்லது வாதை கொடுக்கும்படியாவோ இல்லை சத்துருக்கள் அவர்களை தொடர்ந்து வரவோ நீ என்ன பண்ண, போய் சொல்லு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ற, ஏசப்பா என்ன பண்றாரு, காத்து தீர்க்கதரிசி சொல்லி அனுப்புறாரு. புரியுதுங்களா? இப்போ நம்முடைய வாழ்க்கையில பஞ்சம் வரலாம், நம்முடைய வாழ்க்கையில வறட்சி வருது, நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் வருது, சத்துரு போராட்டம். நாமே நிறைய பேர் சொல்றோம், பிசாசு பிடியில இருக்கோம், மாந்திரிக பிரச்சனையில் இருக்கிறோம், சத்துரு போராட்டத்தில் இருக்கிறோம். ஆமேன். அல்லது வியாதியினால கஷ்டப்படுறோம். அப்போ இந்த 3 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. எத்தனை பேர் வாழ்க்கையில் இந்த 3 காரியம் வாழ்க்கையில் இல்லை, நான் நல்லா இருக்கேன் சொல்லுங்க மட்டும் கையை தூக்குங்களேன். யாருமே இருக்க முடியாது. ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தருடைய அவருடைய கோபத்திலிருந்து நாம் என்ன பண்ண, தப்பித்து கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்போ ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியம் நடக்குது? பஞ்சம் வருது, பசி வருது, வறுமை வருது, சில காரியங்களை பண நெருக்கடி வரலாம், கடன் பிரச்சனையில் நம்ம மூழ்கி நமக்கே தெரியாது எவ்வளோ கடன் வந்திருக்கோ. நிறைய கடன் வந்து வட்டிக்கு வட்டி கொடுத்து கடன் நம்ம 1 லட்சம் தான் வாங்கியிருப்போம். ஆனால் இப்போ பார்த்தா அது 5 லட்சமா 3 லட்சமா என்ன பண்ணியிருக்கோம், வட்டி குட்டி போட்டு அதிகமாயிட்டு இருக்கோம். ஆமே. இது பண நெருக்கடி. ஹல்லேலூயா. சத்துரு போராட்டம். நம்ம வீடு கட்டவே முடியல, வீட்டுக்குள்ள போனாலே எனக்கு தலைவலியா இருக்கு, இல்லை டென்ஷனா இருக்கு, வீட்டுக்குள்ள போனாலே எனக்கு என்ன ஒரு சண்டை போடணும் போல என்ன ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுது, வீட்டுக்கு போனாலே ஏதாவது சரீர பலவீனம் ஆகுது அப்படின்னு சொல்றீங்களா? ஹல்லேலூயா. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, நாம என்ன தவறு செய்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இங்கு பெரிய ராஜா, ஆமே, நம்ம வேதத்திலேயே நல்ல ஒரு அரசாண்ட, தேவனுக்கு பயந்த, தேவனை துதித்த ஒரு பெரிய தாவீது, அந்த ராஜாவுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்திருக்கு. ஆமே. 3வதாக 3 நாள் வாதை உன் தேசத்தில் வரும். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு வியாதி வருதுன்னா, ஆமே, ஏதோ ஒரு பிரச்சனை வருது, நம்ம ஏதோ சின்ன தவறு செய்திருக்கிறோம். ஆமே. கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தவறு செய்திருக்கிறோம். அந்த தவறு என்னன்னு சொல்லி நாம் அதை உணர்ந்து அந்த தவறுலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம்னா நிச்சயமாய் கர்த்தர் அவர் இரக்கம் செய்கிறவர்.
செய்கிறவராக இருக்கிறார். ஆமே. இதையெல்லாம் இந்த காத்து அந்த தாவீது கிட்ட சொல்லும் பொழுது தாவீது ஒன்று தான் சொல்றாரு. என்ன சொல்றேன்னா, இடுக்கண்ணில் நான் என்ன பண்ணிட்டேன், அகப்பட்டு கொண்டேன். ஆமே. நீங்களும் அப்படிதான் சொல்லணும். என் வாழ்க்கையில நான் பிரச்சனையில நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன், இப்போது நான் அவர் கையில நான் விழணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை உள்ளங்கையில வரைந்திருக்கிறார் என்று சொல்லுங்களேன். ஏசப்பா ஒவ்வொருவரையும் நீ எப்போ ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய மகனாய் மகளாய் நீ ரட்சிக்கப்பட்டியோ அப்பவே கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா உள்ளங்கையில வரைந்துட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க சொல்றாரு கர்த்தருடைய கையில் விழுவோமாக. ஏன் விழணும் கர்த்தருடைய கையிலனா, அவருடைய இரக்கம் மகா பெரியது. ஆமே. அவருடைய இரக்கம் மகா பெரியதா இருக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த மகா பெரிய இரக்கத்தை நீ பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தர் சமூகத்துல காத்திருக்கணும். ஆமே. நம்முடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை இருக்கு, பண நெருக்கடி இருக்கு, சத்துரு போராட்டம் இருக்கு, வியாதி இருக்கு சொல்றீங்களா? இதெல்லாம் மாறணும்னா நம்ம கர்த்தர் மகா பெரிய இரக்கமுள்ள தேவன் அவன் நம்ம இருதயத்தில் வர வேண்டும். ஹல்லேலூயா. அவன் நம்ம கூட தான் இருக்கிறாரு. நம்மிடத்தில் இருக்கிற பாவங்களை விட்டு விலகுவோமானால், சில தவறுகளை விட்டு விலகுவோமானால் நிச்சயமாய் உனக்கு கர்த்தர் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் பாவத்திலிருந்து, உன் உபத்திரவத்திலிருந்து, உன் வியாதியிலிருந்து உன்னை விடுதலை செய்ய அவர் மகா இரக்கம் உள்ளவர். சொல்லுங்களேன், என் தேவன் மகா இரக்கம் உள்ளவர். வாயை திறந்து சொல்லுங்களேன், என் தேவன் மகா இரக்கம் உள்ளவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க அறிக்கை செஞ்சிருக்கீங்க, நிச்சயமாய் கர்த்தர் உனக்கு மகா இரக்கமா இறங்கி வந்து உன் பிரச்சனைகளை மாற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இரண்டாவதாக அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது சொல்லி நாம் பார்க்கலாம். சங்கீதம் 119 அதிகாரம் 156 வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாய் இருக்கிறது, உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கு உம்முடைய இரக்கங்கள் மிகுதியா இருக்கான். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம் மிகுதியா இருக்கு, அவருடைய நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். ஆமே. அவர் நியாயம் செய்கிற தேவன். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நீதி நியாயத்தின்படி நாம் இருப்பதே இல்லை. ஆமே. நமக்குன்னு வந்தால் நாம் மற்றபடி நீதியை பார்க்க மாட்டோம், நியாயத்தை பார்க்க மாட்டோம். நமக்கு என்ன சாதகமோ அதை தான் பார்ப்போம். ஹல்லேலூயா. குடும்பத்திலும் சரி, கடையிலும் சரி, எங்கே போனாலும் சரி, நமக்குன்னு ஒரு தீங்கு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், நமக்கு எது சாதகம் அதை தான் பேசுவோம். அது பொய்யா இருந்தாலும் சரி உடனே என்ன பண்ணிடுவோம், பொய் சொல்லிடுவோம். அது என்ன இருந்தாலும் சரி நமக்கு சாதகமாக இருக்கா, தப்பே இருந்தாலும் அந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், நம்ம பேசுகிறது தப்பு நமக்கு தெரியும், ஆவியா நம்ம உணர்த்துவார். ஆனாலும் அது எங்கே நம்ம சொன்னால் நம்மை குற்றவாளி என்று சொல்லிடுவாங்களோ என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அநீதியாய் நம்ம பேசுவோம். ஆமென். இன்றைக்கு எந்த இடத்திலும் சரி, எந்த சூழ்நிலையும் சரி, நம்ம நீதி நியாயத்தின்படி நம்ம இருப்போமானால் கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உன்னை கொண்டு கர்த்தர் பண்ணுவார், அவர் ஆசீர்வதிக்கும் கரத்தை உன் குடும்பத்தில் நீட்டுவார். ஹல்லேலூயா. தாவீது தன்னுடைய தவறுகளை உணர்ந்த போது தன்னை தேவனிட முழுமையாய் ஒப்பு கொடுத்தான். ஆமென். அப்ப நீதி நியாயங்களை செய்கிற தேவன் என் வாழ்க்கையில செய்வார் என்று சொல்லி அவன் தன் வாழ்க்கை முழுமையா என்ன பண்ணான், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவ சமூகத்தில் காத்திருந்தான். ஆமென். நாம என்ன பண்றதில்ல, காத்திருப்பதும் இல்லை, நம்ம ஒப்பு கொடுப்பதும் இல்லை. ஆமென். இன்றைக்கு நம்ம ஒரு நேரம் ஒரு நிமிடம் நம்ம யோசித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் வேலை செய்கிற இடத்துல, அல்லது நான் பிள்ளைகளை நான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகும்போதோ, அல்லது பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு நியாயமான காரியத்தில் ஈடுபடும் பொழுதோ ஏதாவது நான் அநீதியாக நான் பேசியிருப்பேனா, இல்லை அநீதியான செயல்கள் நான் செய்திருப்பேனா அப்படி சொல்லி என்ன பண்ணுங்க, யோசித்து பாருங்க. இப்படி நீ யோசிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் என்ன பண்ணாரு, உனக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது இரக்கம் எப்படியா இருக்கும், மிகுதியா இருக்கும். ஆமென். அப்படி இரக்கம் அதிகமா இருக்கும். ஹல்லேலூயா. இரக்கம் செய்கிற தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காது. என்னதான் நடந்தாலும் சரி, என்னதான் ரொம்ப உயிர் தோழனாயோ உயிர் தோழியா இருந்தாலும் சரி, ஆனா ஒரு காரியம் நடக்கும் பொழுது, ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது அவங்க நிற்கவே மாட்டாங்க, நமக்கு இரக்கம் செய்யவே மாட்டாங்க. நம்மள என்ன பண்ண, நடு ராத்திரியில நட்ட கடல்ல இறக்கி விட்ட மாதிரி என்ன பண்ணுவாங்க, அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அப்படி இல்லை. ஹல்லேலூயா. என்ன பிரச்சனையில் இருந்தாலும் சரி உன்னை கர்த்தர் கைப்பிடித்து தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். ஆமே. இக்கட்டு நாளிலே அவர் என்ன பண்ண, அரணான கோட்டையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 20 அதிகாரத்தில் 3 வசனத்தில் சமாரியன் நமக்கு தெரியும். யாரு தெரியும், சமாரியன் அந்த ஆசாரியர் கதை தெரியும். சமாரியன் என்ன பண்ணியிருப்பான், அந்த இடத்துல ஒருவன் அடிபட்டு கீழே விழுந்திருப்பான். அவனை காப்பாற்றுகிறது யாரு,
சமாரியன். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்ம பிரச்சனையில், உபத்திரவத்தில், பாடுகளில், நம்ம அடிபட்டு குடும்பத்தில் நெருக்கப்பட்டு இருக்கிறோம். சமாரியனாக இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் வந்தாருன்னா அவரை நம்ம காயங்கள் எல்லாம் ஆற்றி, நம்மளை ஆற்றி தேற்றி நம்ம என்ன பண்ணுவார்? அவர் தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆசாரியர்களைப் போல அல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆசாரியர்கள் வழி போக்கு என்ன பண்ணுவான்? வழி போகும் அவனுடைய பணத்தை எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒரு திருடர்கள் வந்து அவனுடைய பணத்தை எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? எடுத்துக்கொண்டு போயிடுவாங்க. அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அவனை என்ன பண்ணுவாங்க? என்னென்ன தேவையோ, அவங்களுக்கு சாதகமானது, அவங்களுக்கு தேவை என்னவோ அதையெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அந்த வழிபோக்கு இடத்திலிருந்து பறித்து கொண்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் ஆசாரியர்கள், தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பெரிய மூப்பர்கள், ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்க? உதவி செய்யணும், அன்பு செய்யணும், நல்ல கட்டளை படித்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அந்த ஆசாரிகள் எல்லாம் அந்த வழிபோக்கன் அடிபட்டிருக்கானே இரக்கம் செய்யாமல் என்ன பண்ணிட்டாங்க? அப்படியே அவன் வழி மாறி போயிட்டாங்க. ஆனால் ஒரே ஒருவன் சமாரியன், அவன் என்ன பண்ணான்? அந்த வழிபோக்கன் அடிபட்டிருக்கானே பார்த்து முதலாவது அவனுக்கு முதல் உதவியை செய்கிறான். ஹல்லேலூயா. அவன் இரக்கம் செய்கிறவனாக இருக்கான். இதே போலதான் இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை பார்த்து உனக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் 1000 தலைதோறும் 1000 நம்முடைய 1000 தலைமை, 1000 பிரச்சனைகள், 1000 உபத்திரவங்கள் வந்தாலும் நமக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சரி, ஏன் கர்த்தருடைய இரக்கம் நான் ஏன் செய்யணும்? கர்த்தருடைய இரக்கத்திற்கு நான் ஏன் மற்றவங்களுக்கு இறங்கணும்? நான் ஏன் மற்றவங்களுக்கு இறங்கணும், அன்பு செலுத்தணும் சொல்லி நீங்கள் கேட்பீர்களானால் எடுத்து வாசிப்போம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23. நாம் நிர்மூலம் ஆகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் கர்த்தருடைய இரக்கம் மிகுதியானது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய இரக்கம் பெரியது, கர்த்தருடைய இரக்கம் மிகுதியானது, கர்த்தருடைய இரக்கம் பெரியதா இருக்கிறது. இன்றைக்கு இப்பொழுது பார்க்கிறோம் கர்த்தருடைய இரக்கம் எப்படி இருக்குதா? முடிவில்லாதது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம வாழும் வரை எவ்வளவு நாட்கள் வாழுறோம்? 60 வயசு வரைக்கும் வாழுறோமா? 80 வயசு வரைக்கும் வாழுறோமா? அவருடைய இரக்கம் அது வரைக்கும் நம்ம கூடவே வரும். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? ஆமென். இன்றைக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்க வந்திருக்க அன்பு சகோதரனே, சகோதரியே, அவருடைய இரக்கம் முடிவில்லாததா இருக்கு. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம், அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும். கிருபைனா என்னது? பரத்திலிருந்து வருகிற உதவி. ஆமென். இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத அந்த உதவி உனக்கும் எனக்கும் கிடைக்கும். ஹல்லேலூயா. எப்பொழுது தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது. ஆமென். தேவனுக்கென்று தம்முடைய ஆத்துமாவை ஒப்பு கொடுக்கும் பொழுது. தாவீது அப்படிதான் என்ன பண்ண? தவறு செஞ்சிட்டான், பாவம் செஞ்சிட்டான். என்ன பாவம் உங்களுக்கே தெரியும். ஹல்லேலூயா. அவன் போர் செய்ய வேண்டிய இடத்துல போகாம வீட்டுக்குள்ள சோம்பேறித்தனமா வீட்டில் இருந்ததுனால அந்த நேரத்தில் இன்னொரு ஸ்திரீ குளிப்பதை என்ன பண்ணிட்டான்? அவன் பார்த்ததுனால பாவம், அந்த பாவ உணர்வு, பாவம் செய்யணும்னு எண்ணங்கள் அவனுக்குள்ள வந்துச்சு. ஹல்லேலூயா. பிசாசான என்ன பண்ணிட்டான்? அவனை வஞ்சித்ததுனால அவன் பாவம் செய்துட்டான். ஆமென். கர்த்தருக்கு புறம்பான காரியம் இன்னொருடைய மனைவியை என்ன பண்ண? தவறாய் பார்ப்பது, இன்னொரு மனைவியை தவறாய் பேசுவது, அப்படிப்பட்ட பாவத்தை அவன் செய்ததுனால அவன் ராஜ்யத்திலிருந்து என்ன பண்ண? அநேக காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணாரு? அவனுக்கு விரோதமாய் எதிர்த்து நின்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருக்கு புறம்பான செயல், அருவருப்பான காரியம் எதெல்லாம் கர்த்தர் செய்யக்கூடாது என்றாரோ நம்ம என்ன பண்றோம்? அதை நம்ம செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. விக்கிரகத்தை நம்ம என்ன பண்ண? வணங்கக்கூடாது சொல்றோம். இதெல்லாம் விக்கிரகம் இல்லையேன்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? ஒரு மாத படத்தை என்ன பண்ணுவோம்? அதை நம்ம வீட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் விக்கிரம் இல்லையே. நம்ம அப்பா அம்மா படத்தை என்ன பண்ணுவோம்? இறந்துட்டு இருப்பாங்க, அவங்க கண்ணுக்குள்ளே இருக்கிறாங்க, அவங்க இருதயத்தில் இருக்கிறாங்களா வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஃபோட்டோவை மாட்டி அதை நம்ம வணங்கவே கூடாது. அதுக்கு பூவை போட்டு மாலை போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. பத்திரமா உங்களை என்ன பண்ணுங்க? நினைவுகளாய் வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா யாதொரு சிற்பத்தையோ ஃபோட்டோவை நம்ம என்ன கூடாது? வணங்கவே கூடாது. இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? சின்ன சின்ன இது பெரிய தவறு, பெரிய பாவம் இல்லை என்று சொல்லி இது கர்த்தருக்கு ரொம்ப ரொம்ப அருவருப்பானதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை செய்துட்டு ஏசப்பா நீ இரக்கம் செய்ய மாட்டீரா? நீ இரக்கம், உனக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? தேவனை நோக்கி பார்ப்போம், கேட்போம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தர்
கர்த்தருக்கு தீட்டான காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடு. ஹல்லேலூயா. அருவருப்பான பேச்சுகள், ஆமென், டபுள் மீனிங்காக நிறைய பேர் பேசுவாங்க. ஆமென். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டபுள் மீனிங்காக பேசுவாங்க. நிறைய பேர் கலாய்த்து என்ன பண்ண, காமெடி பண்ணி என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. இதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்குமா? கர்த்தருக்கு பிடிக்குமா சொல்லி நம்ம என்ன பண்ண, ஒவ்வொரு பேச்சு, செயல்கள், பார்வைகள் எல்லாமே கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கான்னு சொல்லி நம்ம எல்லாமே நிதானித்து பேசுங்க. ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் செய்வீங்கன்னா அவருடைய இரக்கம் வாழ்நாள் முழுவதும் இருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம் முடிவில்லாதது என்று இந்த புலம்பல்ல பார்த்தோம். ஆமென். அது மாத்திரமல்ல, அவை காலை தோறும் புதியவைகளாக இருக்கு, உமது உண்மைகள் பெரிதாக இருக்கிறது. ஆமென். அவருடைய கிருபை எப்படி இருக்கான், புதிய, ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபைகளினால கொடுத்து, அவர் கிருபை கொடுத்துட்டாருன்னா நம்ம என்ன பண்ணுறதில்ல, அவருக்கு தான் நம்ம சரண்டர் ஆகிடுவோம். நம்ம இங்கே இருக்கிற இடமே வேற இடம். ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற இடமே இங்கே இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆசீர்வாதத்தினாலும் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை நம்மை கொடுத்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். அப்போது ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை எப்படி இருக்கான், புதியவைகளாக இருக்குது. ஹல்லேலூயா. அந்த புதிய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, நாளுக்கு நாள் மோசமாய் கொண்டு தான் இருக்குது. நாளுக்கு நாள் ரொம்ப உடம்ப, சரீரத்திலும் சரி மனதளவிலும் சரி, நாளுக்கு நாள் எப்படி போயிருக்குன்னு ரொம்ப மோசமான நிலையில் தான் தள்ளப்பட்டோம். சொல்லுவாங்க நிறைய பேர், 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் தெரியுமா, எப்படி இருந்தீங்க சொல்லுங்கள். ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் அந்த நாட்களை காட்டிலும் அவருடைய கிருபை உனக்குள்ளே வரும் பொழுது இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் என்று சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் பயந்தவர்கள் மேல் அவருடைய இரக்கம் பெரிதாக இருக்கிறது. லூக்கா 1:50 வாசிப்போமா? அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறையே உள்ளது. ஆமென். தலைமுறை தலைமுறையும். ஆபிரகாம் என்ன பண்ணா, தேவனுக்கு பயந்தான். ஆமென். என்ன பயந்தான், அவன் ஒரே ஒரு பிள்ளைய என்ன பண்ணாரு, ஏசப்பா சொல்லிட்டாரு, தேவன் சொல்லிட்டாருன்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு ஒன்றுமே என்ன பண்ணலை, அப்ஜெக்ஷன் கொடுக்கவே இல்லை. ஆமென். நாம் என்ன பண்ணுவோம், அப்ஜெக்ஷன் நிச்சயமாக கொடுத்துருப்போம். என் தேவன், நீங்கள் தானே கொடுத்தீங்க, நீங்கள் தானே இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க, நீங்கள் தானே இந்த கணவரை கொடுத்தீங்க, நீங்கள் தானே இந்த பிள்ளையை கொடுத்தீங்க, எனக்கு இப்படி உபத்திரவமாக இருக்கேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அவரிடத்துல போய் வேதனை பாட்டு பாடிட்டு வாக்குவாதம் பண்ணியிருப்போம். ஆனால் இன்றைக்கு இந்த ஆபிரகாம் என்ன பண்ணல, தேவனிடத்துக்கு சொன்ன வார்த்தைக்கு பயந்து அவனை என்ன பண்ணார், உடனே அந்த சிறு பிள்ளையை ஈசாக்கை என்ன பண்ணார், பலியாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த கொடுக்க போகும் பொழுது தேவன் என்ன பண்ணார், தலைமுறை தலைமுறை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்னங்க, வானத்தின் என்ன நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்றார். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மோசமாக போயிட்டுருக்காங்க, கீழ்ப்படிய மாட்டுறாங்க, போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறாங்க. நமக்கு கண்ணுக்கு முன்னாடி அழிந்து போகிறது நம்ம பார்க்க முடியும். நம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படுறதில்ல, நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுறதில்ல, நம்ம கண் முன்னாடி என்ன பண்ண அழிந்து போகிறது, தவறான பாதையில் போகிறத அவங்கள கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நம்முடைய பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, செதறி போய் கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நானா இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் இரக்கம் உள்ளவர், அவர் மேல் பயந்தவர்களை என்ன பண்ண தலைமுறை தலைமுறை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்போ ஏன் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கல, நம்ம ஏதோ சிறு தவறு செய்கிறோம். ஹல்லேலூயா. ஏதோ கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் அதனால தான் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கு. நம்ம பிள்ளைகள் மேலே குறை சொல்லுவோம். நம்ம கணவர் மேலே குறை சொல்லுவோம், மனைவி மேலே குறை சொல்லுவோம். ஆனால் நம்ம மேலே ஏதோ ஒரு தவறு இருக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு இப்படிப்பட்ட தவறுகளிலிருந்து நம்ம வெளியே வருவோமானால், ஒப்பு கொடுப்போமானால், நிச்சயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவுக்கு பயந்தவர் மேல் அவருடைய இரக்கம் அதிகமாக இருக்கான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பயந்தவர்கள் அவர்கள் தலைமுறை தலைமுறையாய் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். சரி, ஏன் நம்ம இரக்கம் செய்யணும், ஏன் நம்மை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சங்கீதம் 86:15 வாசிக்க கேளுங்களேன். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன். ஆமென். ஏன் நம்ம பயந்து நடுங்கணும், ஏன் கர்த்தருக்கு நாம் பயப்படணும் அப்படி கேட்டிங்கன்னா, இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவர் மன உருக்கமானவர். ஹல்லேலூயா. அவர் இரக்கம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், பூரண கிருபையை கொடுத்து அவர் சத்தியம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு
கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையில் பூரண ஆசீர்வாதங்களை பெற போறீங்க. ஆமென். நீங்க பூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆமென். எப்பொழுது தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது அவர் சத்தியம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில உன் குடும்பத்தில் சத்தியமுள்ள காரியங்கள் நடக்கணும்னா, நியாயமான காரியங்கள் நடக்கணும்னா நீ கர்த்தர் சமூகத்தில் ஒப்புக்கொடு. ஆமென். எப்பெல்லாம் நீ கர்த்தரை விட்டு விலகி போறியோ அப்பெல்லாம் பிசாசு என்ன பண்ணிடுவான், நீ அநீதிக்கு உன்னை என்ன பண்ணுவான், செயல்படுத்தி விடுவான். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், டெய்லி செபிக்கணும், டெய்லி வேதம் வாசிக்கணும். என்னால் முடியல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், ஒரு நாள் சரி இன்னைக்கு ஜெபம் பண்ணலன்னா என்ன ஆக போகுது, இன்னைக்கு நம்ம பைபிள் படிக்கலைன்னா என்ன ஆக போகுது, யாரும் கேட்க போகிறதில்ல, யாரும் பார்க்க போகிறதில்ல சொல்லி நம்ம என்ன பண்ணிவிடுவோம், அலட்சியமாக இருந்து விடுவோம். ஆனால் இன்றைக்கு நம்ம எப்பெல்லாம் ஜெபிக்காமல் இருக்கிறோமோ அன்றைக்கு தான் ஏதாவது சோர்வோடு இருப்போம், ஏதாவது பலவீனம் வந்து தாக்கும், அல்லது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்து நம்மளை மேற்கொள்ளும். இன்றைக்கு இதை வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் என்ன பண்ணுங்க, தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். தினந்தோறும் வேதம் வாசிங்க. ஏன்னா அவர் சத்தியம் உள்ளவராக இருக்கிறார். அப்படி வார்த்தையை படிக்க படிக்க தான் அதில் இருக்கிற அர்த்தங்களும் அதில் இருக்கிற வார்த்தை நம்மளை என்ன பண்ணுமா, பலப்படுத்தும். ஹல்லேலூயா. நிறைய பேர் நிறைய ஊழியக்காரர்கள் சொல்லுவாங்க, நான் சோர்ந்து போயிருந்தேன், என்னுடைய வார்த்தையினால அந்த வார்த்தை எனக்கு கர்த்தனோட பேசி என்னை பலப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய விசுவாசிகள் கர்த்தருடைய ஆவிக்குரிய பிள்ளைகளை சொல்லுவாங்க, என்னால் முடியவே இல்லை, நான் படுத்து கொண்டு தான் இருந்தேன், ஆனாலும் தேவனுடைய வார்த்தை யாராவது படிக்க சொல்லியாவது. ரொம்ப ஊழியக்காரருடைய ஒரு மனைவி, பெரிய ஊழியக்காரோட மனைவி ரொம்ப முடியாமல், உடம்பு சரியாமல் ரொம்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அவங்க கை கூட நகர்த்த முடியாமல் என்ன பண்ணிட்டு ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க டெய்லி செபிக்கணும், ஆனால் அவங்க டெய்லி என்ன பண்ணணும், வேதம் வாசிக்கணும். அந்த பழக்கத்தில் இருந்தவங்க திடீர்னு பைபிள் படிக்கும்போது எழுந்து உட்காரக்கூட முடியாத சூழ்நிலை இருந்தபோது அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, யாரோ ஒரு சகோதரி கூப்பிட்டு அந்த வேத வசனம் வாசிமா அதை நான் காதில் கேட்கணும். ஹல்லேலூயா. அவங்க அப்படியே படுத்துட்டு கண்ணை மூடி அந்த வார்த்தை கேட்க கேட்க அவங்களுக்குள்ள அந்த பலன் இறங்கினது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை பலன் உள்ளது. ஆமே. இந்த வார்த்தை சத்தியம் உள்ளது. நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா, இல்லை பிரச்சனையினால, உபத்திரவத்தினால, வியாதியினால, இல்லை யாராவது திட்டாங்க, என்னை காயப்படுத்திட்டாங்க, என்னால் என்ன செய்யறதுனே தெரியல, குழப்பமா இருக்கு அப்படி சொல்லி நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா, நீங்க வேதத்தை திறந்து வாசிச்சு பாருங்க, நிச்சயமா கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. ஏன் அவர் உங்களோடு பேசுகின்ற தெய்வம். ஆமே. அவர் கல்லும் மண்ணும் தெய்வம் அல்லங்க, நம்ம வணங்குறவர் உயிருள்ள தேவன். ஆமேன் என்று சொல்லுங்களேன். நம்ம வணங்குற தேவன் அவர் பேசுகின்ற தெய்வம். ஆமே. எத்தனை தெய்வம் இந்த உலகத்தில் இருக்கு, ஆனா நம் தேவன் போல ஒரு தேவனும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம் தேவனை போல வேறு ஒரு தெய்வமும் இல்லைங்க. நீங்க கூப்பிட்ட உடனே அவர் உடனே வருவார். ஆமே. ஆனாலும் என் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு, உபத்திரம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க கர்த்தர் சமூகத்தில் முழுமையாய் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 103:4 வாசிப்போம். இங்கே இரக்கம் நமக்கு என்ன பண்ணும், அந்த கர்த்தருடைய இரக்கம் நமக்கு என்ன பண்ணும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால உன் வாயை திருப்தியாக்குகிறார். ஆமென் என்று சொல்லுங்க. நம்முடைய பிராணனை என்ன பண்றாரு, அழிவுக்கு விலக்குகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த பிராணன் எப்போ சாகுமோ, எப்போ மரணம் வருமோ, வியாதி வந்துச்சுன்னா, கேன்சர் வியாதியோ அல்லது ஏதாவது ஒரு பெரிய வியாதி நமக்கு வந்துச்சுன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவோம், மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. ஆமே. இப்போ சாவுமா, இல்லை நாளைக்கு சாவுமா, எப்போ சாவும் சொல்லலை. டாக்டர் என்ன பண்ணிட்டாங்க, மரணத்துக்குரிய டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அல்லது நான் என்ன பண்ணேன், சாக போகிறேன் சொல்லி அந்த பயமே நமக்குள்ள என்ன பண்ணிடும், நம்மளை சாகடிச்சிடும். இங்க சொல்றது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி. ஆமே. அழிவுக்கு விலக்கிறது மாத்திரமல்ல, உன்னை மீட்டு எடுக்கிற தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ விபத்தில் ஆபத்தில் நீ பாதிக்கப்பட்டிருந்தாலோ, இல்லை வியாதியில பாதிக்கப்பட்டிருந்தாலோ, இனி வரும் நாட்களில் உன்னை அழிவுக்கு விலக்கி பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அல்லது நீ வியாதியில பிரச்சனையில் இருக்கிறியா, கர்த்தர் உன்னை மீட்டு எடுக்க போறார்.
போறார். ஆமே. அது மாத்திரமல்ல, அவருடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்ட போறாராம். ஆமென் என்று சொல்லுங்களேன். உன்னை ஒவ்வொருவரையும் என்ன பண்ண போறாரு? முடிசூட்ட போறாரு. முடிசூட்டுவது மாத்திரமல்ல, உன் வாயை திருப்தியாய் மாற்ற போறாரு. முடிசூட்டு சாதாரண மனுஷனை முடிசூட்டுவாங்களா? பெரிய ராஜா ராஜாத்தி தான் என்ன பண்ணுவாங்க, அல்லது ராஜாக்களுடைய பிள்ளைகளை தான் என்ன பண்ணுவாங்க, முடிசூட்டி சிங்காசனத்தில் உட்கார வைப்பாங்க. அந்த ஸ்தானத்தில் தேவன் என்ன பண்ணார்? உங்களை உயர்த்த போறார். ஹல்லேலூயா. உங்களை முடிசூட்டுகிற தேவன் உங்க பக்கத்தில் உங்க கூடவே இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. அவர் இருப்பதை நீங்க உணருங்க. ஆமே. அவங்க இருப்பதை உணர்ந்துட்டீங்கன்னா உங்க வாயை கர்த்தர் நன்மையினால் திருப்தி ஆக்குவார். நான் என்ன பண்ண, என் குடும்பத்தில் என்னால தான் பிரச்சனை, என்னால தான் உபத்திரம் என்று சொல்றாங்க அப்படின்னு யாரெல்லாம் அப்படி சொல்றாங்களோ, அந்த வாய் நீ இருந்தா என் குடும்பத்தில் ஆசீர்வாதமா, நீ என் குடும்பத்தில் இரு, நீ குடும்பத்தில் என்ன பண்ண விட்டு போயிடான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? உங்களை குறித்து சாட்சி சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ இருக்கிறதே வேஸ்ட், நீ ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை நீ அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் திருப்தி என்ன பண்ண, வாய்களை மாற்றி கர்த்தர் என்ன பண்ண, ஆசீர்வாதமாய் உன்னை இருக்கிற இடத்துல உன் நிமித்தம் ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, லூக்கா 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல ஆமென், நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இரக்கமுள்ள தேவன், மகா பெரியவர், பெரிய தெய்வம் எல்லாம் பார்த்தோம். அவர் இரக்கமுள்ளவர். அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும். நாம் இரக்கம் செய்கிறோமா? யோசிச்சு பாருங்களேன். நம்ம பக்கத்து வீட்டில் அல்லது நம்ம குடும்பத்தில், வேலையில் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறோமா? நிச்சயமாக என்ன பண்ணுவோம், சில காரியங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், விட்டு என்ன பண்ணுவோம், இரக்கம் இல்லாதவர்களாய் நம்ம இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்வோம். ஆமென். உதவி செய்ய வேண்டிய இடத்துல உதவி செய்ய மாட்டோம். ஆமென். நம்ம யாராவது பார்க்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவோம், விழுந்து விழுந்து உதவி செய்வோம். ஆனால் யாருமே இல்லாத சூழ்நிலையில் ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், வாலண்டரியாக போய் யாருமே உதவி செய்கிறவர்கள் இல்லை. இன்றைக்கு தேவனை அறிந்த பிள்ளைகள் அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறது நாம மற்றவர்களுக்கு இரக்கம் செய்து இறங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நாம என்ன பண்ணுமா, நீங்களும் இரக்கம் உள்ளவராக இருக்கலாம். எந்த சூழ்நிலையும் சரி, மற்றவர்களுக்கு உணவு தரணுமா, அல்லது உங்களால் முடிந்த ஏதாவது பண உதவி செய்யணுமா, எனக்கு இருக்கு போதும் என்றதை நம்ம வைத்துக்கொண்டு என்ன பண்ணோம், மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அந்த குணத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசுவை போல நம்ம பிரதிபலிக்கணும். அடிக்கடி நான் சொல்லுவேன், இயேசு எப்படி இருந்தாரு? அன்பாய் சுற்றி திரிந்தார். ஆமே. அவர் இரக்கமுள்ளவராய் இருந்தார். நம்ம பார்க்கிறவர்கள், இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்கள், புறஜாதி மக்கள் பார்க்கும் பொழுது நம்ம எப்படி பார்க்கணும்? இயேசுவை போல தான் பார்ப்பாங்க. ஆமே. இவன் இயேசு புள்ள, ஆனால் இவன்கிட்ட இரக்கமே கிடைக்காது, ரொம்ப முரட்டாட்டவன், இவன் ரொம்ப கோபப்படுவான், இவன் எரிச்சல் அடைவாங்க, இவங்க சண்டை போடுவாங்க சொல்லி நம்மை குறித்து சாட்சி சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஆமே. கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருக்கிறாரு, நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்க. ஆமே. ஏன் நம்ம இரக்கம் மற்றவர்களுக்கு செய்யணும்னா, மத்தேயு 5:7 சொல்லப்பட்டிருக்கு, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்களாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூடி வந்திருக்கிற அன்பு ஜனமே, தேவ சமூகத்தில் நீ பாக்கியவான் பாக்கியவதியா இருக்கிறீங்க. ஆமென் என்று சொல்லுங்களேன். ஏன்னா நம்ம இரக்கம் செய்கிறவர்களாய் மாறணும். ஆமென். நம்ம இரக்கம் செய்கிறவர்களாய், நம்ம கர்த்தரிடத்திலிருந்து இரக்கத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்ளாதபடி நம்ம கேட்பா, இறங்குங்க, என் குடும்பத்தில் இறங்குங்க, என் இருதயத்தில் இறங்குங்க, என் ஆத்மாவில் இறங்குங்க சொல்லி கேட்போம். என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொடுங்க, அதற்கு இறங்குங்க, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற இறங்குங்க சொல்லி கேட்போம். ஆனால் நாம் மற்றவர்களுக்கு இறங்கவே மாட்டோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இங்கே மத்தேயு 5:7 அழகாய் சொல்லப்பட்டிருக்கு, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம்ம யாருக்கெல்லாம் இந்த உலகத்தில் இரக்கம் செய்கிறோமோ, நம்ம ஒவ்வொரு நாளும் பாக்கியவான் பாக்கியவதிகளாய் மாறுகிறோம். ஆமே. ஏன்னா கர்த்தர் இரக்கம் உள்ளவராக இருக்கு. அது மாத்திரமல்ல, ரோமர் 12:8 வசனத்தில், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோடு செய்ய கடவன். ஆமே. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, யாருக்காவது உதவி செய்யணும்னா ஏதோ செய்யணும், வந்து கேட்டுட்டாங்க, அதை அவாய்ட் பண்ண முடியாது, நம்ம செஞ்சே ஆகணும் சொல்லி கடமைக்கு செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. அப்படி அல்ல, நீ முழு மனதோடு உற்சாகத்தோடு செய்வேன். ஆனால் உன் இரக்கத்தை பார்த்து அந்த மனுஷங்க அவங்க மீண்டும் உங்களுக்கு உதவி செய்யலைன்னா பரவாயில்ல, உன் தேவனாகிய கர்த்தர் அதற்குரிய பலனை, ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? அவர் நம்ம இரக்கம்
செய்கிறதுனால தேவன் நமக்கு என்னெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அவர் இரக்கத்தில் எப்படி இருக்கிறவரா? ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் உள்ள தேவன். இந்த உலகத்தை நம்ம என்ன பண்ணலாம்? அது இல்லை, இது இல்லை, அது இல்லை சொல்லிட்டு இருக்கோம். ஆமென். கடனில் இருக்குது, நெருக்கமாக இருக்குது, பண நெருக்கடியாக இருக்குது. ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் சொல்லப்பட்டிருக்கு? ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. பண நெருக்கடியாக இருக்குது, என்னால் ஃபீஸ் கட்ட முடியல, என்னால் கடன் அடைக்க முடியல, என்னால் இந்த பொருள் வாங்க முடியல, என வியாதியை ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியல, எனக்கு ரொம்ப பண நெருக்கடியாக இருக்குது, ரொம்ப பண கஷ்டமாக இருக்கு சொல்லலாம். இன்றைக்கு நீ இரக்கம் செய்வாயானால், மற்ற மனிதர்கள் மேலே மற்றவரிடத்தில் இரக்கம் செய்வாயானால், கர்த்தர் உண்மையில இரக்கமாக இருந்து உனக்கு ஐஸ்வர்யத்தில் அவர் என்ன பண்ண ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினால உங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. நம்மையும் இரக்கம் செய்வதில் என்ன பண்ணார்? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறாரு. அவர் ஐஸ்வர்யத்தின் தேவன்னா அவருடைய பிள்ளைகள் எப்படி இருப்போம்? பஞ்சத்தில் அடிபட்டிருப்போமா? வறுமையில் அடிபட்டிருப்போமா? இல்லை பசியில் அடிபட்டிருப்போமா? நிச்சயமாக இல்லை. ஹல்லேலூயா. நம்மளும் ராஜாக்குடைய பிள்ளைகளானா நம்மையும் கர்த்தர் பண்ண ஐஸ்வர்யத்தில், ஆசீர்வாதத்தில், எல்லா நன்மைகளிலும் நம்ம பூர்த்தியாக என்ன பண்ணுவார்? பூரண ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிற கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதனால் நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்து அவரிடத்தில் அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். புரியுதுங்களா? நாம் மற்றவர்களுக்கு இறங்கணும். ஆனால் நாம் என்ன பண்ணார்? அவர் கர்த்தர் நமக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூடி வந்திருக்கிற இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொள்கிறது என்னன்னா, தேவன் இரக்கம் உள்ளவர். ஆமென். அவர் மகா பெரிய தேவன். அவர் மிகுந்த இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். தாவீது பாவம் செய்தான், ஆனால் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தன்னையே என்ன பண்ணா? ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் சரண்டர் ஆகி காத்திருந்தான். ஆமென். அப்பொழுது தேவன் என்ன பண்ணாரு? அவனுக்கு இரக்கம் செய்தார். ஹல்லேலூயா. அவனுடைய காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணார்? ஆசீர்வதித்தார். ஒரு ராஜ்ய பாரங்கள் எல்லாம் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு எத்தனை பேர் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீங்க? உங்களுடைய பாவங்களை எத்தனை பேர் தேவ சமூகத்தை ஒப்பு கொடுத்து அதை விட்டு விலகுறீங்க சொல்லி யோசித்து பாருங்க. அவருக்கு பிரியமல்லாத அருவருப்பான காரியங்களை விட்டு நீ விலகுவாயானால் நிச்சயம் கர்த்தர் என்ன பண்ணாரு? உன் மேல இரக்கம் செய்து ஐஸ்வர்யத்தின் தேவனாகிய கர்த்தர் உன் கூடவே இருப்பார். கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்படியே கண்களை மூடி நாம் செபிப்போமா?